வணக்கம். உமா கிருஷ்ணா, மெடிக்கல் செக் பண்றது. இன்னைக்கு நம்ம ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஃபினான்சஸ் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு பிரைமர்லி நமக்கு நம்மளோட இன்கம் என்னன்றது தெரியணும். அதாவது நமக்கு சேலரி இன்கமா இருக்கலாம், ரெண்டல் இன்கமா இருக்கலாம், இன்ட்ரெஸ்ட் இன்கமா இருக்கலாம். இது எல்லாமே நீங்க சேர்த்து ஒரு சிங்கிள் வேல்யூவா டிரைவ் பண்ணி வச்சுக்கணும் பெர் மந்த் பேசிஸ்ல. அதே மாதிரி நம்மளோட பெர் மந்த் நமக்கு என்னென்ன செலவு இருக்குன்றதையும் நோட் பண்ணணும். அத்தியாவசியமான செலவா இருக்கலாம், ஒரு தேவைக்காக இல்லாம ஒரு வாண்ட்ன்னு சொல்லுவோம், ஆசைன்னு சொல்லுவோம், அந்த ஆசைக்கான செலவா இருக்கலாம். இது ரெண்டும் இல்லாம நம்ம எவ்வளவு சேவ் பண்ண முடியும்ன்றது மூணாவது. ஃபினான்சஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ரூல் இருக்கு. அந்த ரூல் என்னன்னா 50-30-20ன்னு சொல்லுவோம். 50% வந்து நம்மளோட அத்தியாவசியமான செலவுக்கு நம்மளோட இன்கம்மை யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது வந்து 30% வந்து நமக்கு அந்த ஆசைன்னு சொன்ன இல்லைங்களா, அந்த ஆசைக்கான செலவு. அது தேவையா தேவையில்லையான்றது நீங்க தான் முடிவெடுக்கணும். இப்போ நமக்கு வந்து கடைசியா இருக்கிற 20% வந்து கட்டாயமா சேவ் பண்ணணும். இந்த சேவ் வந்து ஒரு சிட் ஃபண்ட் ப்ராடக்டா கூட நம்ம சேவ் பண்ணலாம். இது பண்றதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு கடன் இருக்குன்னு வைங்களேன், அந்த கடன் வந்து அதிகமான வட்டி உள்ள கடனா இருந்தா அதை எப்படி நம்ம ஃபர்ஸ்ட் க்ளோஸ் பண்றதுன்றத பார்க்கணும். ஸோ நான் அந்த 30% சொன்னேன் இல்லைங்களா, அதை நம்ம ஆசைக்கான செலவை கம்மி பண்ணி கூட நம்ம கடனை ஃபர்ஸ்ட் க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கு அடுத்தது நம்ம சேவிங்ஸ்க்குள்ள ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஒரு சிட் ஃபண்ட் ப்ராடக்ட்ல சேவ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நமக்கு வந்து ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் கிரியேட் ஆகும். அதாவது நீங்க மந்த்லி சேவ் பண்ணுவீங்க அண்ட் நீங்க அந்த 20% உங்க இன்கம்மை வந்து வெவ்வேறு சிட் சைக்கிள்ஸ்ல உங்களால சேவ் பண்ண முடியும். ஸோ எவ்ரி மந்த் இல்லை எவ்ரி பை மந்த்லி நீங்க ஒரு சிட்ல சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்கேஸ் ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் ரிக்வயர்மெண்ட் வந்ததுன்னா நீங்க வந்து அந்த சிட்டு ஆப்ஷன் மூலமா எடுத்து அந்த எமர்ஜென்சிக்கு நீங்க அந்த ஃபண்டை யூஸ் பண்ணிக்கலாம். எமர்ஜென்சி எதுவும் இல்லைன்னா அந்த ஃபண்டை நீங்க எடுக்காம அதை வச்சுக்கணும். வச்சுட்டு நீங்க அதை ஸ்லோவா நீங்க மந்த் ஆன் மந்த் வந்து ரெகுலரா பே பண்ணிட்டு வரணும். அப்போ உங்களுக்கு ஃபினான்ஷியல் டிசிப்ளின் கட்டாயமா வரும். பிளஸ் கேஷ் சைக்கிள் கிரியேட் ஆகும். ஸோ இந்த சைக்கிள்ல என்னன்னா நீங்க பே பண்ணி முடிக்கும் போது அந்த சிட்டு வந்து மெச்சூர் ஆகும். மெச்சூர் ஆகும்போது உங்களுக்கு லம்சம் அமௌண்ட் கையில வரும். இது நம்ம வெவ்வேறு டைம் டியூரேஷன்ல ஜாயின் பண்றதுனால உங்களுக்கு அந்த வெவ்வேறு டைம்ல அந்த லம்சம் வரும். அந்த லம்சம் நீங்க உங்க லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், லாங் டேர்ம் கோலுக்கான தேவைக்கான பணமா யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா உங்க ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இது மாதிரி உங்களோட ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஃபினான்சஸை நீங்க கிரியேட் பண்ண முடியும். உங்களோட ஓன் ஃபண்ட்ஸ்ல நீங்க சேவ் பண்ணுவீங்க. தேவை இருந்தா நீங்க அதை பாரோ பண்ணலாம், தேவை இல்லைன்னா அது மூலமா நீங்க வளரலாம். சேவ், பாரோ, க்ரோ வித் வெரிதா. தேங்க்யூ.